ஹெவி மூவி தான் பார்க்க வந்தேன். சூப்பராக இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எல்லாரோட ஆக்டிங்கில் இருந்து எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. நிறைய மெசேஜ் இருக்குண்ணா. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தாலே நிறைய மெசேஜ் புரியும். நீங்கள் வந்து ரொம்ப இப்போது அந்த மூவிக்காகனே வரீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆக்சுவலாக நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலைவாழ் மக்களோட கதையை அப்படியே வந்து ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஸோ மலைவாழ் மக்களுக்கு வந்து சாலை வசதி இல்லாதனால என்ன அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. படக்குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் தமிழ் தயாளனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ வந்து ஆதவன், ஹீரோயின் வந்து ஷீலா, அப்புறம் திருநங்கை ஜீவா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. யதார்த்தம். ஸோ பார்த்திங்கன்னா 100% வந்து யதார்த்தமாக அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ படக்குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி வந்து இந்த சாலை வசதி வந்து அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை வந்து அரசாங்கம் தவறுனதுனால என்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு சாலை வேணும்னு கேட்குறாரு. அது ரொம்ப ஏன்னா அந்த மக்கள் அங்கே வாழ்கிறாங்க, மலைவாழ் கிராம மக்கள். ஸோ அவங்களுக்கு சாலை வசதி இல்லாதனால அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க போயிட்டு டாக்டர் போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் சாலை வேணும்னு போராடுறாரு. அதனால வந்து அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி எக்ஸசிவாக அவங்கள அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து யதார்த்தமாக அப்படியே காமிச்சிருக்காங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த ஒரு மூவிக்காக எல்லாரும் பயங்கர கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் வந்து இவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு தனியாக சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது ஹீரோயின் அப்புறம் அந்த ஆக்ட் பண்ணவங்க இவங்க தான் தெரியும். சினியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேக் சைடு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க. டெக்னீஷியன்ஸில் இருந்து கேமராமேன் டீமில் இருந்து எல்லாமே அவ்வளோ பேர். முக்கியமாக சொல்லணும்னா ஆக்டர்ஸ் விட பின்னாடி இருக்க டீம் தான் பயங்கர பெருசு. அவங்க எல்லாரும் இல்லைன்னா இவங்க இல்லை. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரெண்டு டீமுமே சேர்ந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ரியாலிட்டியில் என்ன நடக்குது, அரசாங்க அதிகாரிகள் எந்த அளவு அத்துமீறாங்கன்றதை ரொம்ப தத்துரமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையில் வந்து இந்த மருத்துவர்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, அந்த விஷயத்தையும் டச் பண்ணியிருக்காங்க. படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா. இன்னைக்கு கெவி மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபைனலி நாங்கள் ஒரு பல நாள் கனவு இது முடிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஜாக்லின், ஷீலா, ஆதவன், தம்பி ஜெகன் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். தமிழ் தான் வந்து டைரக்டர், ஆதவன் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தில் பேச வார்த்தைகளே வரல. ஏன்னா ரொம்ப அமேசிங்கான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். நன்றி. ஆமாம், இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளுமே டைரக்டரும் கேமராமேனும் சேர்ந்து பார்த்து யோசித்து வடிவமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா கதையோட முக்கியமான அம்சமாக என்னுடைய கதாபாத்திரம் இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் எல்லாம் தேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்னோடய நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி எனக்கு யாரும் கிடையாது. நீங்கள் தான் மீடியா நண்பர்களும் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தான் என்னை பற்றி பேசி என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதையும் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். ஐ லவ் யூ. வணக்கம். கெவி மூவி வந்து அருமையான ஒரு படைப்பாக இருக்குது. திரையரங்களை வந்து பாருங்கள். கட்டாயம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆமாம், ஒரு மலைவாழ் மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்வியலை வந்து காட்டியிருக்காங்க. அருமையான ஒரு காட்சி அமைப்பு. தமிழ் தயாளன் இயக்குனர் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு படைப்பை வந்து படைச்சிருக்கிறாரு. வெளி மாநிலத்து படங்களை மட்டுமே நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் சமூகம், தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட படைப்பை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தான். ஆமாம், தனிப்பட்ட முறை, அதாவது அந்த வாழ்வியல் மக்கள் வந்து எப்படி வந்து பேசுவாங்க, அந்த ஸ்லாங் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைக்கேற்ப, அதாவது இந்த படத்துக்கு தேவையான அளவோடு வந்து அந்த டயலாக் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு அழுத்தமான ஒரு படைப்பு. கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் இங்கே வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
இன்னும் நிறைவாக வந்து பண்ணியிருக்கலாம். அது சில சென்சார் கட்டுக்காக வந்து அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருந்துவாங்க அப்படிங்கிறத சொல்லணும். திருந்துறாங்களோ திருந்தலையோ நம்ம சொல்லி தானே ஆகணும். அதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்லாம் பிரிக்காதீங்க. ஒரு படத்தை வந்து என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு படைப்பாக வந்து பாருங்கள். ஒரு படைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு படைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃபோட எழுந்து போயிடலாமா, இல்லை செகண்ட் ஆஃபோட எழுந்து போயிடலாமா, அப்படிலாம் வந்து படத்தை பார்க்கவே கூடாது. முழுமையாக வந்து அதை அனுபவித்து பார்க்கணும். அனுபவித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனத்த இதயத்தோடு தான் வருவீங்க. எனக்கு வலி நிரந்தரம் இருக்குது, நீங்களும் வலியை அனுபவிப்பீங்க. நான் நிறையா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் திரையரங்கில் வந்து இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும்.